ஒருவன் இங்கே இருக்கிறான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல. ஆனால் 15வது வசனத்துல கர்த்தருடைய கரம் இந்த எலிசாவின் மேலே அமர்ந்தது. எலியா போன உடனே எலிசா சோர்ந்து போய் இருக்கிறான். சோர்ந்து போன அந்த நேரத்துல கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேலே அமர்ந்ததினாலே அதே 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் அதற்கு பின்பதாம் ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிறார். ஒரு தேசத்திற்கே தண்ணீர் வர பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவராயிருக்கிறார். பரியாசம் செய்யப்பட்ட எலிசா இன்று கர்த்தருடைய கரத்தினாலே வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறவனாய் இருக்கிறான். எஸ்ரா 7ஆம் அதிகாரத்திலும் நெகேமியா 2ஆம் அதிகாரத்திலும் 2 நபர்களை குறித்து சொல்கிறது. ஒன்று எஸ்ரா, இன்னொன்று நெகேமியா. இவர்களுடைய வேலை என்றால் ஒருத்தன் பானபாத்திரக்காரன், இன்னொரு வேத பாரகரன். ஆனால் இவர்கள் என்ஜினியர்கள் அல்ல. ஆனால் தேவனுடைய கரம் அவங்க மேல அமர்ந்ததுனால அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆர்மாரியார்களே, அற்பமும் தூசியமாகிய நம்மை கொண்டு தேவனுடைய நோக்கம் நிறைவேறும். தேவன் நம்மை பயன்படுத்துவார். அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.